Assalamu alaikum warahmatullahi wabarakatuh. Good evening, everyone. ஓகே, நான் பேசுறது கிளியரா கேக்குதா? சவுண்ட் எல்லாம் ஓகேயா? கொஞ்சம் செக் பாக்ஸ்ல போடுங்க. ஓகே, தேங்க்யூ. ஓகே, நாங்க இன்னைக்கு வந்து ப்ராடக்ட் ட்ரைனிங்ல சென்டெலா பத்தி பார்க்க போறோம். ஸோ இதுல வந்து ஒரு கொமன் நேம் பாத்தீங்கன்னு சொன்னா கொட்டுக்கொலை அப்படின்னு நாங்க சொல்லுவோம். ஸோ வந்து பொட்டானிக்கல் நேம் தான் சென்டெலா. ஸோ எபிக்ஸோரால் உள்ள இந்த சப்ளிமெண்ட் என்ன மாதிரி எங்களுக்கு ஒர்க் பண்ண போகுது அப்படின்னு சொல்லி நாங்க பார்ப்போம். ஸோ என் நேம் அஸ்ரா. நான் ஃப்ரம் கொலம்போ. எபிக்ஸோரால டைமண்ட் எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டரா நான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறேன். ஸோ ஓகே, நெக்ஸ்ட் பேஜ். ஓகே, சென்டெலா பத்தி நாங்க பார்க்க போல வந்து இது ஒரு தாவரம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அதாவது ஒவ்வொரு தாவரமும் ஒவ்வொரு மருத்துவ குணம் இருக்கு. சோ நம்ம முன்னோர்கள், அதாவது வந்து சித்த மருத்துவத்திலயும் சரி, நம்ம முன்னோர்கள் வந்து ஆதி காலத்திலயும் வந்து இந்த வல்லாரக்கீரையை பத்தி நிறைய விஷயங்கள் வந்து சொல்லிக்கிறாங்க. சோ சில தாவரமும் குறிப்பிட்டு சொல்லிக்கிறாங்க, இது இந்த வியாதியை வந்து குணப்படுத்தும், இது இந்த வியாதிக்கு ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லி. சோ அதே மாதிரி இந்த வல்லாரக்கீரையை பத்தி இதில் உள்ள பெனிஃபிட்ஸை பத்தி எங்களோட முன்னோர்கள் வந்து நிறைய எங்களுக்கு வந்து அறிவிச்சுட்டு பேசிக்கிறாங்க. ஸோ தாவரத்திலேயே வந்து ரொம்ப முக்கியமான தாவரம் அப்படின்னு சொன்னா வந்து அது ஆரை அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. சோ ஆரை வந்து மூணு வகையா இருக்கி, அதாவது மூணு வகையான ஆரைகள் இருக்கி. ஃபர்ஸ்ட் நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா வந்து ஆரை, செகண்ட் வந்து புளியாரை, மூணாவது வந்து வல்லாரை அப்படின்னு சொல்லி மூணு வகையான ஆரைகள் வந்து இருக்கு. சோ இந்த மூணு வகையான ஆரைகளும் வந்து சாப்பிடுறதுக்கு சிறந்த கீரை அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அதே மாதிரி இதுல உள்ள மெயின் பெனிஃபிட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னு சொன்னா மன அழுத்தத்தை குறைக்கிறதுக்கு இது ஒரு நல்ல மருந்து அப்படின்னு சொல்லி எங்களோட முன்னோர்கள் வந்து சொல்லிக்கிறாங்க. சோ இந்த கீரைகள், சோ ஒட்டுக்கொள்ள அதாவது இது ஒரு கீரை வகை தான். சோ கீரைகளை பொறுத்த வரைக்கும் பல வகையான கீரை வந்து இருக்கு. அதுல வந்து ஒவ்வொரு கீரையும் வந்து ஒவ்வொரு பயன் கொடுக்கும். ஸோ நிறைய பெனிஃபிட்ஸ் வந்து எங்களுக்கு கிரீன் லீவ்ஸ்ல வந்து இருக்கு. ஆனா ஆஹ் அந்த வகையில நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா வல்லார கீரையில வந்து நிறைய மருத்துவ குணம் வந்து அடங்கியிருக்கு. ஸோ வல்லார கீரையில வந்து துவர்ப்பு, இனிப்பு, கசப்பு என்ன சொல்ற எல்லா சுவையும் வந்து இந்த வல்லார கீரையில அடங்கியிருக்கு. ஸோ உங்களுக்கு தெரியும், வெஜிடபிள்ஸை பொறுத்த வரையில வந்து கிரீன் கலர்ல இருக்கிறதுல வந்து நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்கு. ஸோ பிரெக்னன்சி டைம்ஸ்லயும் சரி, அப்படி இல்லைன்னா நாங்க ஒரு சிக்கா ஃபீல் பண்ற டைம்ஸ்லயும் சரி, எங்களுக்கு கிரீன் கலர்ல இருக்கிறது நிறைய வெஜிடபிள்ஸ், நிறைய வந்து சாப்பாடு வந்து எங்களோட அந்த சாப்பாட்டுல வந்து ஆட் பண்ணி கொண்டு செல்வாங்க. அதே மாதிரில வந்து இந்த வகையான அதாவது அந்த இனிப்பு, கசப்பு இந்த மாதிரி டேஸ்ட் ஆட் பண்ணிக்கிற சாப்பாடுலயும் வந்து நிறைய பெனிஃபிட்ஸ் கூட. ஸோ அதுல ஒன் ஆஃப் த பெஸ்ட் ப்ராடக்ட்ஸ் தான் இந்த வல்லாரக்கீரை. ஸோ இந்த வல்லாரக்கீரைக்கு வந்து ஆஹ் ஒரு வல்லமிக்க கீரை என்று சொல்றதுனால தான் இதுக்கு வந்து வல்லாரக்கீரை என்று சொல்லி பேர் வந்து வந்தது. சோ இந்த வல்லாரக்கீரையில வந்து இரும்பு சத்து, சுண்ணாம்பு சத்து, அதே மாதிரி விட்டமின் ஏ, விட்டமின் சி, தாது உப்புக்கள் ஏராளமா வந்து இதுல வந்து ஆட் பண்ணப்பட்டிருக்கு. சோ இந்த கீரையை சாப்பிடுறதுனால என்ன நன்மைகள் எங்களுக்கு கிடைக்க போகுது, அதே மாதிரி என்னென்ன விஷயம் வந்து இதுல உள்ளடக்கப்பட்டிருக்குதுன்னு சொல்லி பாக்குறதுக்கு தான் இந்த செஷன் இன்னைக்கு நாங்க அரேஞ்ச் பண்ணிக்கிறோம். ஸோ நாங்க ஃபர்ஸ்ட்டுக்கு இதுல பெனிஃபிட்ஸ் வந்து பார்ப்போம். நெக்ஸ்ட் பேஜ். ஓகே, நாங்க வந்து இதுல பெனிஃபிட்ஸ் பார்ப்போம். ஹெல்த் பெனிஃபிட்ஸ், அதாவது ஆரோக்கிய நன்மைகள். ஸோ ஃபர்ஸ்ட்டுக்கே வந்து வல்லார கீரை அப்படின்னு நீங்க சர்ச் பண்ணி பார்த்தாலே வந்து இதுல வந்து மெயினா ஒரு விஷயம் என்ன பாத்தீங்கன்னு சொன்னா ஹெல்ப்ஸ் டு பூஸ்ட் மெமரி பவர், அதாவது ஞாபக சக்தி வந்து அதிகரிக்கிறதுக்கு வந்து இது நிறைய ஹெல்ப் பண்ணும். ஸோ நாங்க வந்து ஸ்கூல் போற கிட்ஸுக்கு அவங்களோட மெமரி பவருக்கு வந்து நாங்க சொல்லுவோம், அவங்களோட வந்து படிப்பு, அதாவது மெமரியா நல்ல தங்கணும் அப்படின்னு சொன்னா வந்து அவங்களுக்கு நாங்க கொட்டுக்கோல சாப்பாடோட ஆட் பண்ண சொல்லி. ஸோ இந்த வல்லார கீரையை பொறுத்த வரைக்கும் ஞாபக சக்தியை வந்து கூட்டுறதுக்கு இதுல நிறைய விஷயம் வந்து இருக்குதுன்னு சொல்லி
ஆராய்ச்சி மூலியமா கூட வந்து இது தெரிய செய்யப்பட்டிருக்குது. அதாவது சயின்டிபிக்கல் மூலமா கூட இது வந்து தெரிவு செய்யப்பட்டிருக்குது. சோ அவ்வளவு இதுல வந்து ஞாபக சக்தி அதிகரிக்கிறதுக்கான நிறைய விஷயம் வந்து இதுல உள்ளடக்கப்பட்டிருக்குது. சோ மூளையுடைய செயல் நல்லபடியா ஒர்க் பண்ணணும் அப்படின்னு சொன்னா சோ ரத்த ஓட்டம் வந்து நல்லாவே ஒர்க் பண்ணணும். சோ ஆக்சிஜன் வந்து நல்லபடியா வந்து எங்களோட மூளைக்கு போயிட்டு சேரணும். சோ ஆக்சிஜன் வந்து நிறைய சேரும் போதுதான் எங்களோட மூளை வந்து இன்னும் புத்துணர்ச்சியா வந்து ஒர்க் பண்ணும். சோ இதுல இந்த வல்லார கீரையில உள்ள சில கெமிக்கல் வந்து இந்த மாதிரி மூளைக்கு போயிட்டு ஒர்க் பண்ணுது அப்படின்னு சொல்லித்தான் இந்த ஆராய்ச்சி மூலமா வந்து எங்களுக்கு கண்டுபிடிச்சு சொல்லப்படுது. சோ நெக்ஸ்ட் வந்து இதுல இன்னொரு பெனிஃபிட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நெக்ஸ்ட் பேஜ் வாய்ப்புண். இப்ப உள்ள காலகட்டத்துல வந்து நிறைய பேருக்கு இந்த ப்ராப்ளம் வந்து இருக்கு. சோ வந்து அது சளியால கேளும், நாங்க எடுக்கிற சாப்பாட்டுனால, உடம்பு சூடுனால இந்த மாதிரி பிரச்சனை வர நிறைய சான்ஸ் இருக்கு. சோ வாய்ப்புண் இருக்கிறவங்களுக்கு வல்லாரக்கீரை வந்து ஒரு சிறந்த மருந்தா வந்து சொல்றாங்க. ஸோ மார்னிங் ஈவினிங் காலையில மாலையில 2 நேரம் வந்து நாங்க இந்த வல்லார கீரைய எடுக்கிறதுனால ஸோ உணவுல நாங்க ஆட் பண்றதுனால இது குயிக்காவே இதே மாதிரி வாய்ப்புண் வந்து குயிக்காவே வந்து அதாவது குணப்படுத்த இயலும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதோட வந்து எங்களோட குடல் புண் இருந்தாலும் வாய் துர்நாற்றம் இருந்தாலும் இந்த வல்லாரக்கீரை வந்து இதுக்கு நிறைய வந்து சப்போர்ட் பண்ணும் அப்படின்னு சொல்றாங்க. சோ அதோட வல்லாரக்கீரையை வந்து பொடி பண்ணி அதாவது தூள் பண்ணி நாங்க வந்து ப்ரஷ் பண்ணினா அதாவது பல் துவக்கினா வந்து எங்களோட பல்ல இருக்கிற கரை இல்லாம போகும். அதோடு சேர்த்து எங்களோட பல்ல வந்து ஆரோக்கியமா மெயின்டைன் பண்ணிடும் அப்படின்னு சொல்லியும் எங்களுக்கு இந்த ஆஹ் ஆராய்ச்சி மூலியமா வந்து கண்டுபிடிக்கப்பட்டிருக்குது. நெக்ஸ்ட் பேஜ். ஸோ அடுத்தது எங்களோட உடம்புல உள்ள மெயின் பார்ட். ஸோ கண்ணுக்கும் வந்து இது எவ்வளவு நன்மைகள் தரப்படுது அப்படின்னு சொன்னா கண்கள்ல இருக்கிற பிரச்சனை. ஸோ நிறைய பேருக்கு வந்து கண்ணுல வந்து சொரிச்சல் ஏற்படுறது அப்படி இல்லாட்டி வந்து கண்ணுல வந்து நீர் வடியுதல் இந்த மாதிரி பிரச்சனைக்கு வந்து இந்த வல்லாரை கீரை சப்ளிமெண்ட் வந்து நிறைய வந்து சப்போர்ட் பண்ணுது. சோ இந்த இதுவும் பொடி பண்ணி சாப்பிட்டா உங்களுக்கு தெரியும். எங்களோட கேப்சூல் வந்து பொடி பண்ணி அது ஒரு கேப்சூல் வடிவத்துல வருது எங்களுக்கு ஈஸியா இடிக்கேலுமான முறையில. சோ நாங்க இது வந்து பொடி பண்ணி சாப்பிட்டதுனால இந்த கண் எரிச்சல் கண்ணால நீர் வடிகிற பிரச்சனை அது இல்லாம வந்து நான் சொன்ன மாதிரி அந்த சொரிச்சல் மாதிரி வருது. சோ கண்ணுல வந்து நாங்க கண் கக்கட்டி அந்த மாதிரி சூட்டுக்கு வர கெடி மாதிரி வர எல்லா பிரச்சனையுமே இதுல வந்து நீக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அதோட இது வந்து கண் நரம்புல வந்து பார்வை திறனை நல்லாவே அதிகரிக்கும் என்று சொல்றாங்க. சோ இதையும் எங்களோட சாப்பாட்டுல நாங்க எட் பண்ணி வந்தா சோ கண்ணுக்கும் வந்து நிறைய பெனிஃபிட்ஸ் இதுல இருக்கு. நெக்ஸ்ட் பேஜ். அடுத்தது வந்து எங்களோட ஹேர்க்கு. ஸோ கேர்ள்ஸ் வந்து தலைமுடிக்கு வந்து ரொம்பவே ஒரு முக்கியத்துவம் வந்து செலுத்துவாங்க. ஸோ நல்ல எங்களோட ஹேர் வந்து அடர்த்தியா வளர்றதுக்கு வல்லார கீரையை வந்து எங்களுக்கு பயன்படுத்திடும். ஒரு ஹேர் பெக்கா வந்து இது எங்களுக்கு யூஸ் பண்ணிடலாம். அதாவது இது ஒரு நல்ல பேஸ்ட் மாதிரி அதாவது லிக்விட் மாதிரி நாங்க யூஸ் பண்ணாம தண்ணி கொஞ்சமா எங்களுக்கு மிக்ஸ் பண்ணி ஒரு பேஸ்ட் மாதிரி எங்களுக்கு நாங்க வந்து செஞ்சு எங்களோட ஹேர் பெக்கா எங்களுக்கு வந்து இதை யூஸ் பண்ணிடுவோம். சோ நாங்க இப்படி பண்றதுனால வந்து எங்களோட ஹேர் வந்து ஆஹ் ஹேர் வந்து நல்லா வளர்றதுக்கு அதே மாதிரி எங்களோட ஹேர்ல வந்து கலர் கருமையான முடி கலர் தரத்துக்கு அதே மாதிரி எங்களோட பொடுகு தொல்லை நீக்கிறதுக்கு முடி வளர்றதுக்கு நிறைய வந்து ஹெல்ப் பண்ணுது. ஸோ உங்களுக்கு வந்து 30 மினிட்ஸ் மாதிரி இந்த ஹேர் பேக்கை போட்டுட்டு நார்மலா நீங்க வாஷ் அவுட் பண்ற மாதிரி பண்ணி உங்களுக்கு இது வீக்குக்கு 2 டைம்ஸ் யூஸ் பண்ணிடணும். ஸோ அதோட வந்து உங்களுக்கு ஒரு ஃபேஸ் பேக்கா கூட இதை வந்து யூஸ் பண்ணிடணும். ஃபேஸுக்கும் வந்து நீங்க நல்ல திக்னஸா ஒரு பேஸ்ட் மாதிரி லேயர் அப்ளை பண்ணிட்டு ஒரு 30 மினிட்ஸ் மாதிரி வார்ம் வாட்டர்ல இல்லாட்டி நார்மல் வாட்டர்ல வாஷ் பண்ணீங்க அப்படின்னு சொன்னா டார்க் ஸ்பாட் அப்புறம் கருவளையத்துக்கு டார்க் ஸ்பாட்க்கு சன்பர்னுக்கு உங்களோட ஃபேஸ்ல உள்ள சுருக்கத்துக்கு வந்து இது நிறைய வந்து ஹெல்ப் பண்ணுது. ஸோ உங்களுக்கு ஈஸியாவே எங்களோட கேப்சூல்ல வந்து
அதுல இருக்கிற பேஸ்ட் எடுத்து, அதாவது தூள் எடுத்து உங்களுக்கு பேஸ்ட் பண்ணி இந்த மாதிரி உங்களுக்கு ஃபேஸ் பேக்கா ஹேர் பேக்கா வந்து இதை வந்து யூஸ் பண்றதுக்கு. நெக்ஸ்ட் பேஜ். ஸோ இதுல நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா இன்னும் என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதாவது இப்போ வீசிங்க்கு, அதாவது வீசிங் நிறைய பேருக்கு, அதாவது சளி கூடினா, தொண்டை வலி, காய்ச்சல், சளி இதெல்லாம் வந்து குறைக்கிறதுக்கு வல்லாரைக்கீரை வந்து நிறைய ஹெல்ப் பண்ணுது. அதோட வந்து எங்களோட உடம்புல இருக்கிற எரிச்சல், மூட்டு வலி, வீக்கம், அதோட வந்து சிறுநீர், அதாவது யூரின் வந்து சிலவங்களுக்கு கலர் சேஞ்சா மாறும். இப்ப மஞ்சள் நிறமா வந்து போக ஸ்டார்ட் ஆகும். ஸோ இந்த மாதிரி பிரச்சனை உள்ளவங்களுக்கும் வந்து வல்லாரைக்கீரை வந்து ஒரு சிறந்த மருந்தா வந்து இருக்கும். ஸோ இதே உங்களுக்கு இந்த வல்லாரைக்கீரை எட் பண்றதுனால, நீங்க டெய்லி சாப்பாட்டுல எட் பண்றதுனால இந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் உங்களுக்கு குறைக்கிறதுக்கு இயலும். அதோட மெயினான ஒரு ப்ராப்ளம் தான் எங்களோட உடம்புல இருக்கிற உஷ்ணம் அதிகமா இருக்கிறது. ஸோ இதே வந்து வல்லாரைக்கீரையோட இன்னும் எங்களுக்கு பெனிஃபிட் தரும் வேண்டாம், மிளகு சேர்த்து நீங்க சாப்பிட்டீங்கன்னா இதை வந்து குறைய வந்து நிறைய சான்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஸோ அதோட நம்மளுக்கு ஃபர்ஸ்டுக்கே சொன்னது போல மெமரி பவருக்கு இது நிறைய ஹெல்ப் பண்ணுது. ஸ்கின்க்கு நிறைய ஹெல்ப் பண்ணுது, ஹேர் க்ரோத்துக்கு, அதே மாதிரி மூட்டு வலி, வீக்கத்துக்கு ஹெல்ப் பண்ணுது. இன்னொன்னு மெயின் ப்ராப்ளம் தான் வந்து வெரிகோஸ், அதாவது ரத்த நாளங்கள் வந்து ரத்த நாளங்கள்ல ரத்த ஓட்டத்தை வந்து இது அதிகப்படுத்தி, அதனால வந்து வர வெரிகோஸ் பிரச்சனையில வந்து நிறைய பேருக்கு வந்து கால் வீக்கம் வரும். அதோட வந்து அந்த மாதிரி பிரச்சனையை வந்து இது குறைச்சி ரத்த ஓட்டத்தை வந்து நிறைய சீராக்குறதுக்கு இந்த வல்லாரக்கீரை வந்து ஹெல்ப் பண்ணுது. அது இல்லாம கேஸ்ட்ரிக் அல்சர் பிரச்சனை நிறைய பேருக்கு இப்ப கொமனா உள்ள ஒரு பிரச்சனை தான் இது. சோ இதையும் வந்து எங்களோட வயிற்றுல உள்ள புண்களை வந்து ஆறுறதுக்கும் வல்லாரக்கீரை வந்து நிறைய எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுது. நெக்ஸ்ட் பேஜ். சோ அதோட வந்து இது நிறைய பேர் நான் நினைக்கிறேன் இந்த பிரச்சனையை வந்து கேள்விப்பட்டிருப்பீங்க, ஓட்டிசம் அப்படின்னு சொல்லி. இது வந்து மெயினா பெட் ஓட்டிசம் அப்படின்னு, அதாவது கிட்ஸுக்கு வரக்கூடிய ஒரு ப்ராப்ளம் தான். இது வந்து ஏன் வருது அப்படின்னு பாத்தீங்கன்னு சொன்னா, இந்த பெட் ஓட்டிசம் வந்து ஏன் வருது அப்படின்னு பாத்தீங்கன்னு சொன்னா, இது வந்து பாதி நரம்புகள் வந்து பாதிக்கப்பட்டு மூளை வளர்ச்சி இதனால வந்து ஸ்டாப் ஆகுது. அதாவது அந்தந்த வயசுக்கு ஏத்த வளர்ச்சி இல்லாம போகுது. ஸோ இவங்கெல்லாம் எங்களுக்கு பார்த்தாவே வந்து குயிக்கா கண்டுபிடிக்கலும், அவங்களோட ஃபேஸ் ஃபீச்சர்ஸ் ஆயிக்கட்டும், அவங்க நடந்து கொள்ற விதமா ஆயிக்கட்டும், எல்லாமே அவங்களோட வயசுக்கு ஏத்த மாதிரி இருக்காது. ஸோ இந்த ப்ராப்ளம்க்கு வந்து சித்த மருத்துவத்துல வந்து நிறைய பெனிஃபிட்ஸ் கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. உங்களுக்கு யூடியூப்ல சர்ச் பண்ணா பார்க்கலாம். இந்த மாதிரி கிட்ஸ் வந்து ரொம்ப ரேரா தான் இதுக்கு முன்னாடி வந்து இருந்தாங்க. பட் இப்ப நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா நிறைய பிரச்சனையால அவங்க பர்த், அதாவது அவங்க கிடைக்கிற டைம்லயே வந்து இந்த ஓட்டிசம் ப்ராப்ளம் வந்து நிறைய பேருக்கு வருது. ஸோ இந்த ப்ராப்ளம்க்கு வல்லார கீரை வந்து ஒரு மெயின் பெனிஃபிட் தரக்கூடிய, நிறைய வந்து ரிசல்ட் தரக்கூடிய ஒரு பிரச்சனை அப்படின்னு சொல்றாங்க. ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி யாராவது இந்த மாதிரி ப்ராப்ளம்க்கு கேட்டு வந்தா எங்களுக்கு தாராளமா இந்த வல்லாரக்கீரைங்கிற சப்ளிமெண்ட் வந்து அவங்களுக்கு சஜஸ்ட் பண்ணிடும். ஸோ இதை ரெகுலரா நாங்க வந்து எடுத்துட்டு வர்றதுனால இதுல இருக்கிற வந்து மூளை தொடர்பான பிரச்சனை எல்லாம் வந்து குவிக்காவே குணமாகும் அப்படின்னு சொல்லி எங்களுக்கு வந்து முன்னோர்களும் இத பத்தி எங்களுக்கு அறிவிச்சிக்கிறாங்க. சோ இப்ப வந்து நான் உங்களுக்கு சொன்னது போல சயின்டிஸ்ட் இதுலயும் எங்களுக்கு வந்து இத ஆராய்ச்சி பண்ணி கண்டுபிடிச்சிக்கிறாங்க. சோ இந்த ஓட்டிசம் பிரச்சனைக்கு அதாவது நரம்புல ஏற்படுற, அது நார்மலாவே நரம்புல ஏற்படுற எந்த பிரச்சனைக்குமே வந்து வெரி சாரி வல்லாரக்கீரை வந்து நிறைய பெனிஃபிட்ஸ் தருது. ஸோ இந்த மாதிரி ஒரு பிரச்சனை உள்ளவங்களுக்கு உங்களுக்கு இதை வந்து தாராளமா நம்பிக்கையா வந்து உங்களுக்கு சஜஸ்ட் பண்றதுக்கு கேளு. ஸோ அதோட ஏஜ் ரிலேட்டடா, இப்ப இது வந்து நிறைய கிட்ஸுக்கு வர்றது ஏஜ் ரிலேட்டடா வரும். நாங்க வயசாக ஆக வந்து எங்களுக்கு ஞாபக சக்தி வந்து குறையும். அப்ப நார்மலா உங்களோட வீட்டுல உள்ள வயசானவங்களும் ஏதாவது ஒரு திங்ஸை வந்து நாங்க வச்சுட்டு அவங்க தேடுவாங்க, மறந்துடுவாங்க. அந்த மாதிரி பிரச்சனை உள்ளவங்களுக்கும் வந்து உங்களுக்கு வந்து இதை வந்து சஜஸ்ட் பண்ணேலும். ஸோ வந்து அவங்களோட ஏஜ் கூட கூட அவங்களோட பிரெயின் செல்ஸ் வந்து டேமேஜ் ஆக ஸ்டார்ட் ஆகும். அப்படி இல்லாட்டி வந்து பிரெயின்ல வந்து சுருக்கம் வந்து, அதாவது கொஞ்சம் சின்னதா சுருக்கம் வர மாதிரி வந்து சொல்றாங்க. இந்த மாதிரி பிரச்சனைக்கு வந்து அவங்களுக்கு வந்து ஒரு சிறந்த தீர்வா இந்த வல்லார சப்ளிமெண்ட்டை எங்களுக்கு வந்து சஜஸ்ட் பண்ணதுக்கு இல்லை. நெக்ஸ்ட் பேஜ்.
இது வந்து எங்களோட ஸ்கின்னுக்கு என்ன மாதிரி பெனிஃபிட்ஸ் தருது வல்லார அப்படின்னு சொல்லி உங்கள எங்களுக்கு ஒரு 4 5 ஆப்ஷன்ஸ் வந்து போட்டிக்கிறாங்க. ஸோ எங்களோட ஸ்கின்னை வந்து நல்லா ஹைட்ரேஷனா வச்சுக்கொள்ளுது. ஸோ உங்களுக்கு ட்ரை ஸ்கின் வராம தடுக்கிறதுக்கு இது ஹெல்ப் பண்ணும். அதே மாதிரி எங்களுக்கு ஸ்கின் ட்ரை ஆக ஸ்கின்ல வந்து சுருக்கம் வந்து ஏற்படும். குயிக்காவே வந்து ஒரு ஏஜ் போன மாதிரி ஒரு லுக் கொண்டு வரும். ஸோ அது வல்லார்க்கீரை உங்களுக்கு யூஸ் பண்றதுனால இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் உங்களுக்கு தவிர்த்து கொள்ள இயலும். அதோட ஸ்கின் டோன் ஸ்ட்ரக்சர், முகம் வந்து நல்ல பொலிவாய்க்கிறதுக்கு, நல்ல ஸ்ட்ரக்சர் ஆயிக்கிறதுக்கு, ஸ்கின் நல்லா வந்து ஒரு டோன், நல்ல ஒரு கலர் டோன் கொடுக்கறதுக்கு இது வந்து நான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட்டுக்கு சொன்னது போல ஃபேஸ் பேக்கா எடுக்கவும் மேலும், இல்லாட்டி உங்களுக்கு இதை வந்து மெயினா உங்களுக்கு இன்டர்னல் உள்ளுக்கு எடுக்கவும் மேலும். ஸோ நாங்க எப்படி எங்களோட வெளி அழகுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோமோ அதே மாதிரி பல மடங்கு உள் அழகுக்கும் நாங்க முக்கியத்துவம் கொடுப்போம். ஸோ உங்களோட வெயிட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்க வந்து தண்ணி குடிக்கணும். அதே மாதிரி இந்த மாதிரி நல்ல பெனிஃபிட்ஸ் தரக்கூடிய சாப்பாடும் நீங்க அன்றன்ட நாளைக்கு வந்து அதை எடுக்கணும். அது இல்லாம வந்து ஸோ நான் உங்களுக்கு சொன்னது போல ஃப்ரைன் விங்கர்ஸ், கொலஜனை பூஸ்ட் பண்றது, இந்த மாதிரி நிறைய பெனிஃபிட்ஸ் வந்து வல்லார வந்து எங்களுக்கு தருது. நெக்ஸ்ட் பேஜ். ஸோ அது இல்லாம இன்னும் வந்து எங்களுக்கு ஹெல்த் பெனிஃபிட் இதுல வந்து போட்டிக்குது. ஸோ நீங்க மெயினா பாத்தீங்கன்னு சொன்னா எங்களோட மென்டல் ப்ரெஷர், அதாவது நிறைய பேருக்கு ஒர்க்னால ஸ்ட்ரெஸ் ஆயிப்பாங்க. அவங்களுக்கு எங்களுக்கு இதை வந்து சஜஸ்ட் பண்ணி இது மூலியமா அவங்களுக்கு வந்து போன்ஸ் பெயின் வரும். அதாவது நார்மலா எங்களுக்கு வந்து ஷோல்டர் பெயின் வந்து இப்ப நிறைய பேருக்கு வருது. அதாவது வயசு போகணும் அப்படின்னு இல்லை, ஒரு நல்ல யங் ஏஜ் உள்ளவங்களுக்கும் வந்து இந்த ஷோல்டர் பெயின்ஸ் வந்து வர வந்து தொடங்குது. ஸோ இதை வந்து நாங்க மெயினா சொல்லுவாங்க ஹார்ட்ல ஏதாவது ப்ராப்ளம் இருந்தா தான் எங்களுக்கு வந்து ஷோல்டர் பெயின்ஸ் வந்து வரும் அப்படின்னு சொல்லி. பட் நாங்க ஒரு இசிஜி எடுத்தோமா அப்படின்னாலும் எங்களுக்கு எல்லாமே நார்மலா இருக்கு. ஸோ நாங்க வந்து மெடிசின் ரெகுலரா எடுக்கிறோம். பட் டாக்டர்ஸ்ட போனா இல்ல எல்லாம் ரிப்போர்ட்ஸும் நார்மலா இருக்கே அப்படின்றாங்க. இது வந்து மெயினா வர்றது வந்து ஸ்ட்ரெஸ்னால தான். ஸோ எங்களுக்கு வந்து ஒர்க் அதிகமா இருக்குது, வீட்டுல நிறைய ஏதாவது ஒரு பிரச்சனை, ஒர்க்ல வந்து பிரச்சனை, ஒரு பிஸி ஷெட்யூல்ல நாங்க ஒர்க் பண்ணிட்டு போல எங்களுக்கு ஸ்ட்ரெஸ் இருக்கு. ஸோ இதனாலையும் வந்து இந்த மாதிரி எங்களோட ஆர்ம்ஸ்ல, அதாவது ஷோல்டர் பெயின் வந்து வர தொடங்குது. ஸோ இது வந்து ஹார்ட் ப்ராப்ளம்ஸ்னால மட்டும் இல்லை, இது ஸ்ட்ரெஸ்னாலையும் வருது அப்படின்னு சொல்லி இப்ப கண்டுபிடிக்கப்பட்டிருக்குது. ஸோ மெயினா உங்களுக்கு இந்த மாதிரி பிரச்சனை வரவங்களுக்கும் எங்களுக்கு வந்து எங்களோட சென்ட்ரலா சப்ளிமெண்ட்டை வந்து கொடுக்கறதுக்கு இல்லை. அடுத்தது வந்து உங்களோட ஃபர்ஸ்ட்டுக்கு சொன்னது போல ஞாபக சக்தியை அதிகரித்துக்கு கொடுக்கணும். அதோட வந்து நிறைய வந்து காயங்களை வந்து குணப்படுத்துறதுக்கு, ஸோ உள்ளால இருக்கிற காயமும் சரி வெளியால இருக்கிற காயமும் சரி குணப்படுத்துறதுக்கு வந்து இது எங்களுக்கு யூஸ் பண்றதுக்கு ஏதும். ஸோ மெயினா அடுத்தது வந்து எங்களுக்கு சளி பிரச்சனை உள்ளவங்களுக்கு இதை சஜஸ்ட் பண்றதுக்கு ஏதும். நெக்ஸ்ட் பேஜ். இப்ப நிறைய பெனிஃபிட்ஸ் பார்க்க போக்குல வந்து உங்களுக்கு நீங்க பாத்துட்டீங்க ஃபேஸ வந்து ஃபேஸ் பேக்கு யூஸ் பண்ண போக்கலையும் சரி, அப்படி இல்லாட்டி ஏதோ எதுக்கு நாங்க சாப்பாடா நீங்க எடுக்க போக்கலையும் அதுல தூள், அதாவது பொடி பண்ணி சாப்பாடுல ஆட் பண்ணுங்க. ஸோ பொடி பண்ணி ஃபேஸ்க்கு அப்ளை பண்ணுங்க. இந்த மாதிரி நாங்க வந்து உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணேன். ஸோ நீங்க இப்ப யோசிச்சு பாத்திருப்பீங்க, நாங்க நார்மலா வந்து பொட்டுக்கோலை வந்து சாப்பிட எடுக்க போல அது ஒரு இலை, ஒரு கீரை வகை, எப்படி நார்மலா ஒரு கீரை இருக்குமோ அத மாதிரி இருக்கும். ஸோ அது இல்லாம நாங்க பேஸ்ட் பண்ணினா வந்து இதுல பெனிஃபிட்ஸ் வந்து இல்லாம போகுமான்னு பாத்தீங்கன்னு சொன்னா இல்ல. சோ டாக்டர் சர்ச் பண்ணி பார்த்ததுல வந்து 100க்கு 92% வந்து இதுல ஈக்கிறது வந்து சதவீதம் வந்து இதுல தண்ணீர் தான். ஸோ தண்ணீர் தான் 92% இருக்குது. ஸோ மத்த 8% தான் இதுல உள்ள பெனிஃபிட்ஸ். நாங்க இதை கழுவி காய வச்சு தூள் பண்ணி இல்லாட்டி இந்த கேப்சூல் வடிவத்தில் எடுக்கிறதுனாலயும் 1% கூட, அந்த 8% இருக்கிற ஒரு 0 கூட இதுல வந்து பெனிஃபிட்ஸ் வந்து குறையுது இல்ல அப்படின்னு சொல்றாங்க. சோ இன்னமும் சொல்ல போனா நாங்க ஃபுல்லாவே அப்படி கீரை மாதிரி எடுக்கிறத விட இந்த மாதிரி தூள் பண்ணி பேஸ்டா எடுத்து சாப்பிட போல இன்னமும் பெனிஃபிட்ஸ் கூடுதலா இருக்குன்னு சொல்லுவாங்க. சோ இப்போ உங்களுக்கு விளங்குதா இப்போ எபிக் சோரால உள்ள இந்த சப்ளிமெண்ட் வந்து ஏன் இந்த மாதிரி கேப்சூல் வடிவத்துல இந்த மாதிரி தூள் பண்ணி எங்களுக்கு ஈஸியான முறையில எடுக்கிறதுக்கு 7 இதுக்கு வருது அப்படின்னு. பிகாஸ் அது வந்து நாங்க இன்னமும் எங்களுக்கு உடம்புக்கு பெனிஃபிட்ஸ் வந்து தருது. ஸோ அதனால தான் எங்களுக்கு இந்த வடிவத்துல வருது. ஸோ எங்களுக்கு ஈஸியா 12 நாளைக்கு கேப்சூல் வந்து எடுக்கையிலுமான மாதிரி தான், அதாவது ஈஸியா எடுக்கையிலும் பெனிஃபிட்ஸும் கூட. அதனாலதான் எங்களுக்கு எஃபெக்ட்ஸோராவால இந்த மாதிரி எங்களுக்கு கேப்சூல் வடிவத்துல வல்லார சப்ளிமெண்ட் வந்து தாராங்க. ஸோ நெக்ஸ்ட் பேஜ். ஓகே, இது வந்து நிறைய கஸ்டமர் ஃபீட்பேக்ஸ் இருக்கு.
உங்களுக்கு தெரியும் ஒரு ஃப்ரைடே, எவ்ரி வீக்லயும் ஃப்ரைடே நிறைய வந்து எங்களோட ப்ராடக்ட்டை யூஸ் பண்ணி கஸ்டமர் ஃபீட்பேக்ஸ் வருது. ஸோ இதோட இன்னொரு மெயினான விஷயம், சுகர், சர்க்கரை நோய்க்கும் இந்த வல்லாரக்கீரை வந்து நிறைய ஹெல்ப் பண்ணுது. நாங்க நார்மலா வல்லாரக்கீரை சப்ளிமெண்ட்டை நாங்க சஜஸ்ட் பண்ண மாட்டேன். பட் நீங்க நாங்க சர்ச் பண்ணி பார்க்குற டைம்ல வந்து இந்த டயபெட்டிக்ஸ் ப்ராப்ளம், அதாவது இப்போ நாங்க நார்மலா இது யாருக்கு சஜஸ்ட் பண்ணோம்னு பார்த்தோம்னு சொன்னா, நான் இப்போ உள்ள சொன்ன பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு, இப்ப ஞாபகம் திறன் அதிகரிக்கிறதுக்கு, அதோட வந்து இந்த மூட்டு வலி பிரச்சனை, ஆர்த்தரிட்டிஸ் உள்ளவங்களுக்கு, இந்த மாதிரி நாங்க நிறைய பேருக்கு இதை வந்து நாங்க சஜஸ்ட் பண்ணுவோம். பட் நாங்க சர்க்கரை நோய், அதாவது டயபெட்டிக்ஸ் பேஷண்ட்டுக்கு கூட உங்களுக்கு இதை வந்து தாராளமா வந்து யூஸ் பண்ணதுக்கு இயலும். அது சர்க்கரை நோயை வந்து கண்ட்ரோல் பண்றதுக்கு வல்லாரைக்கீரை சிறந்த மூலிகை அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஸோ சர்க்கரை நோய் உள்ளவங்களுக்கு, அதாவது இந்த சுகர் பேஷண்ட்டுக்கு வந்து அவங்களோட பிரெயின் செல்ஸ் வந்து ஆக்டிவாவே இருக்காதாம். அதாவது நார்மலா அவங்க வந்து கொஞ்சம் ஆஹ் நடந்தா அவங்களோட உடம்பு வந்து டயர்ட்னஸ் ஆகுறது, அப்படின்னா ஒரு படப்படுப்பு மாதிரி இருக்கிறது, இதெல்லாம் வந்து இந்த சுகர் பேஷண்ட்டுக்கு வந்து ஒரு வார நோய் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க, சிம்டம்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஸோ இந்த வல்லார கீரையை நாங்க அவங்களுக்கு ரெகுலரா கொடுத்துட்டு வர்றதுனால இதெல்லாம் எங்களுக்கு வந்து, அதாவது இன்ஸ்டன்டாவே பார்க்கக்கூடியதா இருக்கி, அதாவது 2 வீக்ஸ்ல மாதிரி அவங்களுக்கு ஒரு நல்ல ரிசல்ட் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஸோ வல்லார கீரையை வந்து உங்களுக்கு டயபெட்டிக்ஸ் பேஷண்ட்டுக்கும் வந்து குடிக்கலும், அதாவது அவங்களுக்கு இந்த சோர்வு தன்மை இல்லாம ஆக்குறதுக்கு, டயர்ட்னஸ், ஸோ அவங்களோட வந்து படப்படப்பு மாதிரி, அவங்களுக்கு கொஞ்சம் தூரம் நடந்தா கூட நடக்க இல்லாம போறது, இந்த மாதிரி பிரச்சனைக்கு உங்களுக்கு தாராளமா டயபெட்டிக்ஸ் பேஷண்ட்க்கு வந்து இதை வந்து சஜஸ்ட் பண்றதுக்கு கேளு. ஸோ இதை நாங்க ரெகுலரா யூஸ் பண்ணிட்டு, அதாவது டயபெட்டிக்ஸ் பேஷண்ட்டுக்கு நாங்க இதை ரெகுலரா கொடுத்துட்டு வர்றதுனால அவங்களோட பிளட் சர்க்குலேஷன்ல இது கலந்து பிளட் சுகர் லெவலை வந்து நல்லாவே குறைக்கும் அப்படின்னு சொல்லி எங்களுக்கு சொல்லப்படுது. ஸோ டயபெட்டிக் பேஷண்ட்க்கு வர பாடி டயர்ட்னஸ்க்கு, கால் படப்படுப்புக்கு, அதாவது நார்மலா பாதத்துல வந்து சம்டைம் நாங்க சொல்லுவோம் கால் மறக்கிற மாதிரி ஃபீல் ஆகுது அப்படின்னு சொல்லி, இது நார்மலா வந்து சுகர் வர தொடங்க போக்குல வந்து இந்த மாதிரி சிம்டம்ஸ் காட்டுது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதோட வந்து இன்னொரு மெயின் பிரச்சனை வந்து சுகர் பேஷண்ட்டுக்கு வந்து ஃபெட்டி லிவர் இருக்கிறது. இந்த ப்ராப்ளம்க்கு வந்து வல்லாரக்கீரை வந்து நிறைய வந்து பெனிஃபிட்ஸ் தரும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஸோ இந்த மாதிரி பிரச்சனை உள்ளவங்களுக்கு உங்களுக்கு இது தாராளமா கொடுக்கறதுக்கு இயலும். ஸோ சீக்கிரமாவே வந்து ஒரு நல்ல ரிசல்ட் வந்து இதனால கிடைக்கும் அப்படின்னு சொல்லியும் சொல்றாங்க. ஸோ மருத்துவத்திலேயே இல்லாத நோய்களுக்கு நிறைய தீர்வு ஒரு ஆஹ் தரக்கூடிய ஒரு கீரை தான் இந்த வல்லார கீரைன்னும் சொல்லப்படுது. ஸோ உங்களுக்கு எங்களோட கஸ்டமர் ஃபீட்பேக்ஸ் வந்து பார்க்கறதுக்கு இயலும். அப்படி இல்லாம ஆஹ் இதுல ஈக்கிறவங்க, மீட்டிங்ல ஜாயின் பண்ணிக்கிறவங்க, ஸோ நீங்க இந்த எங்களோட சென்ட்ரலா சப்ளிமெண்ட் யூஸ் பண்ணி உங்களுக்கு பெனிஃபிட்ஸ் கிடைச்சிருக்கி அப்படின்னு சொன்னா உங்களுக்கு ஹேண்ட் ரைஸ் பண்ணி உங்களோட ஃபீட்பேக்கை வந்து எங்களுக்கு ஷேர் பண்ணிடும். நிறைய பேருக்கு இது யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ அப்படி யாராவது நீங்க யூஸ் பண்றீங்களா? ஓகே, உங்களுக்கு பார்க்கலும் ஃபீட்பேக்ஸ் நிறைய வீசிங்க்கு இது வந்து ஹெல்ப் பண்ணுது. அதோட வந்து நிறைய பேருக்கு வந்து மெமரி பவரை வந்து பூஸ்ட் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணிக்குது. ஆக்டிவா இல்லாதவங்களுக்கு வந்து நல்ல உடம்புக்கு வந்து ஒரு ஆக்டிவ்னஸ் கொடுக்கறதுக்கு இது ஹெல்ப் பண்ணிக்குது. நெக்ஸ்ட் பேஜ். ஸோ உங்களுக்கும் வந்து இதை யூஸ் பண்ணி பார்க்கலும். நிறைய வந்து எங்களோட எக்ஸோரால ஒர்க் பண்றவங்க வந்து ஃபிஷ் ஆயில், சோப்,
ஃபேஸ் வாஷ் இந்த மாதிரி இன்கிரி மில்க் ஐட்டம்ஸ் எடுத்து யூஸ் பண்றீங்க, எங்கட இந்த வல்லாரக்கீரை சப்ளிமெண்ட்டும் எடுத்து நீங்க யூஸ் பண்ணி பாருங்க. ஸோ இதுல நிறைய வந்து பெனிஃபிட்ஸ் இருக்கு. அதாவது நாங்க ஒரு நோயாளியா இருக்கணும், நிறைய நோய்கள் எங்களோட உடம்புல இருந்தா தான் இதை யூஸ் பண்ணணும் அப்படின்னு இல்லை. ஸோ இது யூஸ் பண்றதுனால ஸோ உங்களைய வந்து யங்கா வச்சுக்கொள்ளும். மேலும் ஸோ உங்களோட ஹேர் க்ரோத்துக்கு, உங்களோட கண் பார்வைக்கு, உங்களோட மெமரி பூஸ்டை வந்து கூட்டுறதுக்கு, இந்த மாதிரி நிறைய விஷயத்துக்கு வந்து இது ஹெல்ப் பண்ணுது. ஸோ உங்களோட பேரண்ட்ஸ்க்கு, கிராண்ட் பேரண்ட்ஸ்க்கு, இந்த மாதிரி உள்ளவங்களுக்கு உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணிடும். ஸோ ஸ்கூல் போற கிட்ஸ் இருந்தா, அதே மாதிரி அந்த ஓட்டிசம் ப்ராப்ளம் உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு அப்படி இருந்தாலும் உங்களுக்கு வந்து இதை சஜஸ்ட் பண்றதுக்கு ஏதும். ஓ, கண்ணு கண்ணு பிரச்சனைக்கு எடுக்கிறதுக்கு ஏதும் நான் ஃபர்ஸ்ட்டுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணது போல கண் வந்து கண்ணுல உள்ள ரிலேட்டடான பிரச்சனைக்கு எல்லாமே உங்களுக்கு வந்து சென்ட்ரலா சப்ளிமெண்ட் வந்து சஜஸ்ட் பண்ணிடலாம். இப்போ நாங்க இப்போ ப்ரைஸ் டீட்டெயில்ஸை பத்தி பார்ப்போம். உங்களுக்கு மெயினா வந்து இது ஃபுட் சப்ளிமெண்ட்னால நீங்க வந்து உங்களுக்கு ஃபுட்டோட உங்களுக்கு எடுக்கலாம். அதாவது நீங்க மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் எடுக்கிற டைம்ல வந்து நீங்க ஒரு ரெண்டு வாய் பிரேக்ஃபாஸ்ட் எடுத்துட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு வல்லார சப்ளிமெண்ட் ரெண்டு எடுத்துட்டு திரும்ப உங்களோட பிரேக்ஃபாஸ்ட்டை வந்து கண்டினியூ பண்ணிடலாம். ஏன் உங்களுக்கு இதை வந்து ஃபுட்டோட நாங்க எடுக்க சொல்றோம் அப்படின்னு சொன்னா இது மருந்து இல்ல, இது ஃபுட் சப்ளிமெண்ட்னால நாங்க உணவோடு சேர்ந்து ஒர்க் பண்ண போக்குல உங்களுக்கு குயிக்காவே இதுல வந்து ரிசல்ட் வரும். அதனால உங்களுக்கு நார்மலா உங்களுக்கு 3-4 கேப்சூல் வந்து யூஸ் பண்ணிடும். ஸோ ஏதாவது பிரச்சனை இருக்கு அப்படின்னு சொன்னா உங்களுக்கு ஒரு நாளைக்கு 6 கேப்சூல் கூட யூஸ் பண்ணிடும். அதுல எந்த விதமான பிரச்சனையும் இல்லை. அப்படி இல்லை நீங்க ஒரு ஹெல்த்தியான பர்சன் தான், ஸோ ஃபியூச்சர்ல வர நோய்களை தடுக்கிறதுக்கு நீங்க யூஸ் பண்ற ஒருத்தரா இருந்தா நீங்க உங்களுக்கு வந்து ஒரு நாளைக்கு 3 கேப்சூல் யூஸ் பண்ணிடும். மார்னிங் ரெண்டு உங்களோட மெயின் மீலோட யூஸ் பண்ணுங்க, மார்னிங் ரெண்டு, பகலைக்கு ஒரு கேப்சூல் மேனி உங்களுக்கு வந்து யூஸ் பண்றதுக்கு ஏழும். ஸோ கஸ்டமர் ப்ரைஸ் நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா 4875 ரூபா எங்களுக்கு தர ப்ரைஸ். அதோட பாயிண்ட்ஸ் எல்லாமே வந்து இதுல உங்களுக்கு வந்து ஸ்கிரீன்ல பாக்குறதுக்கு ஏழும். இதை நீங்க வந்து சேல் பண்ணீங்கன்னு சொன்னா உங்களுக்கு நான் நினைக்கிறேன் ஒரு 700 மேல ப்ராஃபிட் இருக்கு. அதோட பாயிண்ட்ஸ் உங்களுக்கு 35 கிடைக்குது. அது இல்லாம நிறைய ஹெல்த் பெனிஃபிட் உங்களுக்கு கிடைக்குது. ஸோ நீங்களும் யூஸ் பண்ணிட்டு உங்களோட லவபிளான பர்சனுக்கும் இதை நீங்க சஜஸ்ட் பண்ணுங்க. ஸோ நிறைய வந்து ஆரோக்கியமா வாழ்றதுக்கு எங்களுக்கு வந்து இந்த வல்லாரக்கீரை சப்போர்ட் பண்ணுது. ஸோ யூடியூப்ல சர்ச் பண்ணி பாருங்க, இன்னும் நிறைய வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் வந்து உங்களுக்கு வந்து வீடியோஸ் மூலமா பாக்குறதுக்கு இருக்கு. ஓ, பேபிஸ்க்கு கொடுக்கறதுக்கு ஏலும். ஸோ உங்களுக்கு தெரியும் நார்மலாவே எங்களோட வீட்டுல உள்ள பெரியவங்க பொட்டுக்கொள்ள வந்து சம்பல் மாதிரி அதாவது பண்ணி சாப்பாடுல ஆட் பண்ணி கொடுப்பாங்க. ஸோ அதே தான், எந்த விதமான கெமிக்கலோ எதுவுமே ஆட் பண்ணாம ஃப்ரெஷ்ஷா உங்களுக்கு வந்து கேப்சூல் வடிவத்துல தந்திக்குது. உங்களுக்கு பயம் இல்லாம கிட்ஸுக்கு வந்து சஜஸ்ட் பண்ண இயலும். எங்களுக்கு இந்த கேப்சூலை வந்து 2 இயர்ஸ்க்கு மேல பேபிஸ்க்கே வந்து கொடுக்கறதுக்கு இயலும். 2 இயர்ஸ்க்கு மேல உள்ள பேபிஸ்க்கு குடிக்கலும் அவங்க கேப்சூல் வடிவத்துல உள்ளுக்கு எடுக்காட்டி அவங்களுக்கு வந்து வாட்டர்ல மிக்ஸ் பண்ணி, அப்படி இல்லாட்டி எங்களோட கேப்சூலை கலட்டி அதுல இருக்கிற தூளை வந்து வாட்டர்ல மிக்ஸ் பண்ணி அவங்களுக்கு வந்து அந்த மாதிரி கொடுக்கறதுக்கும் மேலும். டாக்டர் சஜஷன் எடுக்கணும் அப்படின்னு இல்ல, சம்டைம் நிறைய பேரண்ட்ஸ்க்கு பயமா இருந்தா உங்களுக்கு கேட்டுட்டு யூஸ் பண்ணிடலாம். அதுல எந்த விதமான பிரச்சனையும் இல்லை. இப்ப நீங்க நார்மலா கொட்டுக்கொலை ஃப்ரெஷ்ஷா எடுத்து நீங்க வந்து உணவுல ஆட் பண்ண போக்குல வந்து நாங்க டாக்டர்கிட்ட கேட்டு நாங்க கொடுக்கறது இல்ல. அதே மாதிரி தான் இதுவும். ஸோ உங்களுக்கு தெரியும் எல்லாம் சர்டிபிகேட்டும் பண்ணி தான் மார்க்கெட்ல வந்து மக்கள் இடையில வந்து எங்க ப்ராடக்ட்டை வந்து வெளியிடுறாங்க. ஸோ அதனால உங்களுக்கு 100% நம்பிக்கையா உங்களுக்கு வந்து இதை சஜஸ்ட் பண்றது கேளு. ஓகே, தேங்க்யூ ஸோ மச் இவ்வளவு நேரம் செஷன்ல ஜாயின் பண்ண எல்லா மெம்பர்ஸ்க்கும். ஸோ இந்த செஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நான் நம்புறேன்.
பார்ட்டிசிபேட் பண்ணதுக்கு தேங்க்யூ ஸோ மச்.